கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் உள்ள சுடுகாட்டில் மணல் கொள்ளையடிக்கப்பட்டது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மனித உடல்களை புதைத்த இடத்தில் இருந்து மணலை திருடி விற்ற கும்பல் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியத்தில் அமைந்துள்ளது அள்ளப்பாடு ஊராட்சி. இப்பகுதியின் அருகே நாடார் கொட்டாய் ஏரி என்ற இடத்தில் சுடுகாடு உள்ளது. குட்டக்காடு, உச்சான்மேடு, நல்லப்பன் கொட்டாய், குமரன் கொல்லி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த யாரேனும் உயிரிழக்க நேர்ந்தால் அவர்களது உடல் இந்த சுடுகாட்டில் புதைக்கப்படுவது அல்லது எரிக்கப்படுவது வழக்கம். பல தலைமுறைகளாக கிராம மக்களின் பயன்பாட்டில் இருந்து வரும் நாடார் கொட்டாய் ஏரி சுடுகாட்டில் கடந்த சில நாட்களாகவே மணல் கொள்ளை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. 4 ஜேசிபி மற்றும் 25 டிராக்டர்கள் மூலம் சுடுகாட்டு மணலை அள்ளி ரியல் நிலத்திற்கு கொண்டு செல்கின்றனர் மணல் கொள்ளையர்கள். பணத்திற்காக மணலை கொள்ளையடிக்கும் அந்த கும்பல் இறந்தவர்களின் உடல்கள் புதைக்கப்பட்ட இடத்தையும் விட்டு வைக்கவில்லை. இதை அறிந்த கிராம மக்கள் சுடுகாட்டுக்கு சென்று பார்த்துவிட்டு மணல் கொள்ளை குறித்து விஏஓவுக்கு செல்போனில் தகவல் தெரிவித்தனர். ஏப்பா எங்க தாத்தா கூலியே போன போச்சு, இந்த கூலியே ஒரு நோண்டிக்கிறாங்கப்பா. நான் இப்போ எங்கே போய் எந்த பிளாட்டில் போய் வாங்கிட்டு வரது நான் எங்கள் தாத்தா குணத்தையா சொல்லுங்க. என்ன சொல்கிறீங்க பதில் எனக்கு? ஆனால் எங்கண்ணா கூட்டிக்கிறீங்க அங்கே வாடின கூலியே? சார் நீங்கள் வாங்க, ஏரிக்கு வாங்க. எங்கிறீங்க வாங்க, ஏரிக்கு வாங்க, இல்லை வியூ வர சொல்லுங்க. சுடுகாட்டில் மணல் திருடுகிறீர்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா என்று கிராம மக்கள் கேள்வி எழுப்பியதற்கு ஜேசிபி ஓட்டுநர்கள் அனுமதி பெற்ற பிறகே மணலை அள்ளுவதாக பதிலளித்தனர். சம்பவ இடத்திற்கு கிராம நிர்வாக அலுவலர் வருவதை அறிந்த மணல் கொள்ளையர்கள் துண்டை காணும் துணியை காணும் என்று தலை தெறிக்க ஓடினர். அவங்க 21 சென்ட் வச்சிருக்காங்க, 21 சென்ட் ரிஜிஸ்டர் வச்சிருக்காங்க. நானும் வாங்கி பார்த்துட்டு தான் நான் ஓட்டின்னு இருக்கிறேன். அதை பார்த்துட்டு தான் நான் ஓட்டின்னு இருக்கிறேன். 21 சென்ட் கணக்கு இது. ஆனா நமக்கு தெரியலண்ணா, எப்படி ஓட்டுனீங்க கேளுங்கண்ணா. நீங்களே கேட்குறீங்க, எங்க நீ பதில் சொல்றீங்க. நான் சொல்றது என்ன சொல்றேன்? என்ன சொல்றேன், விவசாய நிலமா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறாங்க. தாசில்தார் பார்த்துட்டு பர்மிஷன் கொடுத்துக்கிறாங்க. லெட்டர் வச்சு நான் செஞ்சுருக்கிறேன். சரி சார், பாருங்க சார், தாசில்தார் சார் பர்மிஷன் கொடுத்துக்கிறாங்களா? ஸ்ட்ரைக் பண்றான். சுடுகாடு எல்லாம் வாரிக்கிறாங்க. எங்கடா சுடுகாடு? கிராம நிர்வாக அலுவலர் சுடுகாட்டில் இருந்து சென்ற வெறும் 1 மணி நேரத்தில் மீண்டும் அங்கு வந்த அந்த கும்பல் மீண்டும் மணல் கொள்ளையில் ஈடுபட்டது. முதற்கட்ட விசாரணையில் சுடுகாடு அருகே ஒருவர் மட்டும் ஏரியில் மணல் அள்ள அனுமதி பெற்றுவிட்டு அளவுக்கு அதிகமான மணலை கொள்ளையடித்தது தெரியவந்தது. மணல் கொள்ளையால் சுடுகாட்டில் இறந்தவர்களின் உடல்களை புதைத்த இடங்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டுவிட்டன. பண பேராசையில் இதுபோன்ற மாபாதக செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கை. மாலை முரசு செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து செய்தியாளர் பாஸ்கருடன் சந்துரு.